ஃபிஷ் ஃப்ரை கிறிஸ்பியாக இருக்கணும், அதே நேரம் உள்ளாடி சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. மீன் வறுவல் செய்ய 1 கிலோ மீனை கழுவி எடுத்துருக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மசாலா கூட பாதி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு, மசாலா, எண்ணெய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க. தண்ணி அதிகம் ஆயிடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊற்றவோ அல்லது தெளிச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. செஞ்ச பேஸ்ட் இந்த பதத்துக்கு இருக்கணும். பேஸ்ட்டை எல்லா மீன்லேயும் படுறது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மீனை திருப்பி வச்சு மீனோட எல்லா பக்கமும் அந்த மிக்ஸ் படுறது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. மீனை ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு, மீனை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணல. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் மொத்த மீனையும் 2 தடவையாக பொரித்து எடுத்துட்டேன். மீனை இடம் விட்டு பொரிக்க வச்சுருங்க. இல்லைனா திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது ஒரு சைடு மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால ஒரு சைடு நல்லா பொரிஞ்சால் மட்டுமே தான் அது தவாயில் ஒட்டி பிடிக்காமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். இல்லைனா மீன் பிஞ்சு வந்துடும். ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எல்லா மீனும் ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது 2 சைடும் மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. மீனை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மீன் பொரிச்ச அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்து பொரிச்சு எடுத்து அந்த மீனில் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை சர்வ் பண்ணும்போது லெமனும் பெரிய வெங்காயமும் சின்னதாக கட் பண்ணி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.